ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆயிருக்க மட்கா கிங் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு த்ரில்லர் ஜானர் வெப் சீரிஸாக எடுத்திருக்காங்க. இதில் மொத்தமாக 8 எபிசோட் இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 1960 காலகட்டங்களில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சூதாட்டம் தலை விரிச்சு ஆடுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரும் சூதாட்டம் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் பயங்கரமாக சீட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ரொம்பவே நல்லவராக இருக்காரு. அதனால அவருக்கு அந்த மாதிரி ஏமாத்துற விஷயங்கள் பிடிக்கல. அதனால நம்ம ஹீரோவே ஒரு சூதாட்ட கிளப் ஆரம்பிக்கிறாரு. அங்க ரொம்பவே நியாயமா நடந்துக்கிறாரு. ஆரம்பத்துல ஸ்லோவா பிக்கப் ஆனாலும் ஒரு கட்டத்துல பயங்கரமா பிக்கப் ஆகி இவரும் பயங்கரமா பணக்காரர் ஆகுறாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நேர்மையாவே நடந்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவருக்கு வர பிரச்சனைகள்லாம் என்ன, அவர் ஃபேமிலியில வர பிரச்சனைகள்லாம் என்ன, அதையும் தாண்டி அவர் முறியடிச்சு என்னெல்லாம் பண்ண போறாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க காமிச்சிருக்க காலகட்டத்தை சொல்லலாம். அதை நமக்கு ஸ்கிரீன்லயும் சூப்பராகவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. 1960 காலகட்டத்தை ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே சூப்பரா ஃப்ரெஷ்ஷாவே இருந்தது. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது வெப் சீரிஸ் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் கேரக்டருக்குமே ஒரு சின்ன சின்ன டீடைலிங் கொடுத்து ரொம்ப நீட்டாவே எழுதி எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணாலே இந்த வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். வெப் சீரிஸ்ல வர சூதாட்ட சம்பந்தப்பட்ட போர்ஷன்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ஹீரோ அதையே நியாயமா எப்படிலாம் பண்ணும், அதுக்காக அவர் பல விஷயங்களை யோசிச்சு பண்ற விஷயங்கள்லாம் சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவர் ஃபேமிலியில் வர பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஒரு கட்டத்தில் அவர் ஒன்றுமே இல்லாமல் நிற்கிற போர்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே இருந்தது. டெக்னிக்கலியும் பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ் சவுண்டாக தான் இருக்குது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே ஸ்க்ரீன் பிளேஸ் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிக்கிறாங்க வெப் சீரிஸை. அதை கொஞ்ச நேரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வர கான்ஃப்ளிக்ட்லாம் நமக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் வெப் சீரிஸில் வர எமோஷனல் பாண்டிங்லாம் ரொம்ப நீட்டாகவே கனெக்ட் ஆயிருந்தது. நம்ம ஹீரோ நல்லவராக இருக்கலாம், அதுக்காக நல்லவராகவே இருந்துட்டு இருக்காரு அப்படின்றதும் ஒரு சில இடங்களில் இடிக்க தான் செய்யுது. வெப் சீரிஸில் லாஜிக் அப்படின்றது சுத்தமாக கிடையவே கிடையாது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்ச் வெப் சீரிஸ் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ்ல அடல் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.